நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிஆர்சி அப்படிங்கிறது என்னது சைக்ளிக் ரிடண்டன்சி செக். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் மெத்தட் யூஸ்ட் இன் நெட்வொர்க்கிங். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் தட் நீட்ஸ் டு பி சென்ட் லெட் அஸ் கன்சிடர் ஆஸ் M1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். இது வந்து M1. இது இந்த 8 பிட் ஆஃப் டேட்டா வந்து நாம சென்ட் பண்ண போற மெசேஜ். ஸோ இது வந்து என்னன்னா M1. இது வந்து என்னன்னா பாலினாமியல். ஸோ இட் இஸ் கால்ட் as P1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? M1 பார்த்தாச்சு. M1 is padded with CRC code அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வைங்க, நான் சொல்றேன். where CRC is generated using polynomial P1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து P1 என்னன்னு சொன்னேன், பாலினாமியல். அதாவது அங்க இருந்த 4 பைட் ஆஃப் நம்பரை வந்து பாலினாமியல் அப்படின்னு சொன்னோம். அதாவது இது பாலினாமியல். இப்போ CRC அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சா அது கூட பேடட் பண்ண போறோம் அப்படின்னா லென்த் ஆஃப் P1 minus 1 அதுதான் வந்து நம்ம CRC கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு இது. ஓகேவா? லென்த் ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லென்த் ஆஃப் P1 லென்த் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 P1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த் ஆஃப் P1 வந்து 4. ஸோ 4 மைனஸ் 1னா 3. அப்போ நம்ம இங்க வந்து 3 zeros அந்த மெசேஜ் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்ஆர் பண்ண போறோம். அதுதான் மீனிங் இங்க டிவைட் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து M1, இது வந்து பாலினாமியல். இந்த M1 கூட நம்ம லென்த் ஆஃப் P1 மைனஸ் 1 கொடுத்து அவ்வளோ ஜீரோஸை நம்ம பேடட் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 0 0 1 1 1 0 1. இப்போ இங்க இந்த 3 zeros எப்படி வந்துச்சு அப்படின்னா இது இந்த CRC மூலமா வந்திருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ஆர் டேபிள். எக்ஸ்ஆர் டேபிள்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் நான் ஒரு கிளான்ஸ்க்காக சொல்றேன். இப்போ வந்து சேமா இருக்கும்போது ஜீரோஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1னா 0. அதே வந்து 0 0 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 0 பிகாஸ் சேமா இருக்கு. ஸோ 0. டிஃப்ரெண்டா இருந்தா 1 1 0னாலும் 1 0 1னாலும் 1. இதுதான் எக்ஸ்ஆர் டேபிள். இப்போ இங்க இந்த சம்முக்கு பார்க்கலாம். சம்ல வந்து இது வந்து P1, இது வந்து M1 மெசேஜ் பேடட் வித் CRC. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். தட் இஸ் எக்ஸ்ஆர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 0 0 1 அப்படி நீங்க போட்டுக்கிறீங்க. இந்த இது போடும்போதே இந்த 1 அப்படிங்கறத நீங்க கொடுத்துடணும் இங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்ப சேமா இருக்கு. ஸோ 0 சேமா இருக்கு, 0 சேமா இருக்கு, 0 சேமா இருக்கு, 0 எல்லாமே ஜீரோஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து 0 ஆட் பண்ணிக்கிறோம். மேல வந்து 0 போட்டுக்கிறோம். அண்ட் இந்த ஒரு 0 போயிருது. இங்க வந்து நெக்ஸ்ட் 0 இருக்கிறங்காட்டி நம்ம பாலினாமியல் வச்சு எக்ஸ்ஆர் பண்ணாம ஜீரோஸ் வச்சு எக்ஸ்ஆர் பண்றோம். ஸோ எல்லாமே ஜீரோஸ் வருது. மறுபடியும் 0 0 0 0 0 0 1 0. தட் இஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ 1. அப்புறம் இந்த 1 கீழே இருக்கிறோம். இங்க வந்து இந்த 1 இருக்கணும். இந்த இடத்துல இந்த 1 கீழே இருக்கிறோம். இறக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க வந்து மறுபடியும் 0 இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து கோஎஃபிஷியன்ட்ல மறுபடியும் 0 போட்டு இந்த 0வை இது பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ நம்ம வந்து பாலினாமியல் வச்சு டிவைட் பண்ணாம ஜீரோஸ் வச்சு டிவைட் பண்றோம். ஸோ சேமா இருக்கு. ஸோ 0 சேமா இருக்கு, 0 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 மறுபடியும் இந்த 0வை கீழே இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த 0 கீழே இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ இந்த 0வை மேல போட்டுடுறோம். ஆனா நெக்ஸ்ட் 0 இருக்கங்காட்டி மறுபடியும் நம்ம பாலினாமியல் யூஸ் பண்ணாம 0 யூஸ் பண்றோம். அப்போ இந்த 0 போயிருச்சு. அப்போ 0 0ன்னு போடும்போது சேமா இருக்கு, 0 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 சேமா இருக்கு, 0. நெக்ஸ்ட் இந்த 1 இங்க கீழே இருக்காங்க. அப்போ இங்க வந்து என்னது? ஒரு 0 அடிச்சு விட்டுருங்க. மேல வந்து இப்போ ஒரு 0 போயிருச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ மேல வந்து என்ன போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ இங்க வந்து 1 ஸ்டார்ட் ஆகுறங்காட்டி நம்ம இந்த பாலினாமியல் வச்சு இங்க வந்து எக்ஸ்ஆர் பண்ண போறோம். அப்ப வந்து 1 0 0 1. அப்ப சேமா இருக்கு, 0 டிஃப்ரெண்டா இருக்கு, 1 சேமா இருக்கு, 0 சேமா இருக்கு, 0. நெக்ஸ்ட் இந்த 0வை கீழே இருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து இந்த 0வை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம இந்த இடத்துல 1 போடுறோம். அதுக்கடுத்தது மறுபடியும் பாலினாமியல் இது பண்ணும்போது 1 1 சேமா இருக்கு, 0 சேமா இருக்கு, 0 சேமா இருக்கு, 0 டிஃப்ரெண்டா இருக்கு, 1. அதுக்கு அடுத்தது இந்த 0வை கீழே இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த 0 வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்னது? இங்க ஒரு 0 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்தது 0 இருக்கு. அப்ப நம்ம இங்க மேல என்ன போடணும்? 0 தான் போடணும். ஸோ நான் வந்து 0 போட்டிருக்கேன். இங்க வந்து நெக்ஸ்ட் எல்லாமே மல்டிபிள் ஜீரோஸ் இருக்கிறங்காட்டி நம்ம வந்து பாலினாமியல் வச்சு பண்ணாம ஜீரோஸ் வச்சு மறுபடியும் எக்ஸ்ஆர் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ஆர் பண்ணும்போது சேமா இருக்கு, 0
சேமாக இருக்குது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1, சேமாக இருக்குது 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பைட் நான் இறக்கிற கீழே 0, அதை வந்து நான் இங்கே இறக்கியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங் என்ன இருக்குது 0 தான் இருக்குது. ஸோ மேலே என்ன போடணும் 0 தான் போடணும். அதுக்கடுத்தது கீழே என்ன போடணும் பாலினாமியல் யூஸ் பண்ணாமல் ஜீரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன் இங்கே வந்து 0 வந்திருக்கு அதனால. அப்போ சேமாக இருக்குது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1, சேமாக இருக்குது 0, சேமாக இருக்குது 0. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சிஆர்சி வந்து 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து என்னன்னா எரரை என்ன பண்ணியிருக்காங்க, த கோட் வேர்ட் டிரான்ஸ்மிட்டட் டு த ரிசீவருக்கு இதுதான் இந்த கோட் வேர்ட் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ வந்து ரிசீவர் எண்டுக்கு போகையில எப்படி போயிருக்கும் அப்படின்னா இந்த டேட்டாவா போயிருக்கும். தட் இஸ் ரிசீவர் எண்டில் இதுதான் வந்து M1 இருந்திருக்கும். இது வந்து ரிசீவர் எண்டோட M1. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ரிசீவர் எண்டில் இந்த மெசேஜ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரிசீவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகுது. ஃபாலோ பண்ணி எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்க போகுது. இப்போ இந்த எக்ஸ்ஆர் கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் வந்து 000 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த எரர் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து ரிமைண்டர் அப்டைன்ட் ஆன் டிவிஷன் இஸ் நான் ஜீரோ வேல்யூ, திஸ் இண்டிகேட்ஸ் அண்ட் எரர் அக்கர்டு. அப்போது நான் ஜீரோ வேல்யூ வந்துச்சுன்னா இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எரர் அக்கர் ஆயிடுச்சுன்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ எரர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசீவர் வந்து அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிடும், மறுபடியும் சென்டர் கிட்ட ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இது மெசேஜ் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 100111101. இங்கே எப்படி 100 வந்துச்சு, இந்த 3 0க்கு பதிலாக இங்கே வந்த ரிமைண்டரை நம்ம போட்டு ரிசீவர் எண்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து 101110100 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி தான் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ஆர் கேட் மூலமாக டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணையில மறுபடியும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 100 கிடைச்சிருக்கு. எங்கே இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் எண்டில் நடக்குது. ரிசீவர் எண்டில் நடக்குது. அப்போ ரிசீவர் எண்டில் ரிமைண்டர் வந்து நான் ஜீரோஸாக இருக்கணும், ஜீரோஸாக இருக்கணும். நான் ஜீரோஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எரர் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ இது வந்து எரர் அக்கர் ஆயிடுச்சு இந்த டேட்டாவில். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ண சொல்லும். இதுதான் வந்து சிஆர்சி அப்படின்னு சொல்லும்போது சென்டர் எண்டில் மெசேஜ் கூட சிஆர்சியை பேட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அப்புறம் ரிசீவர் எண்டில் வந்து அதை செக் பண்ணுறோம். ரிசீவர் எண்டில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோஸ் வந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம், மெசேஜ் வந்து எரர் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே ரிமைண்டர் வந்து நான் ஜீரோஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா எரர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ண சொல்லும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து எரரோடு இருக்கிற மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இல்லாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே வந்து ரிமைண்டர் வந்து 110 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரிசீவர் எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க 1001 110 ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஆர் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது எரர் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இது வந்து சிஆர்சி வந்து டீகோட் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து எரரோடு இருக்கிற சம்மு, இது வந்து எரர் இல்லாமல் இருக்கிற சம். ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து cinderbloom@gmail.com அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். இப்போ இது மாதிரி பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா x⁵ அப்படின்னா 1, இதே x⁴ அப்படின்னாலும் 1. இங்கே x⁴ வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன போடணும் 0 போடணும். இது வந்து x⁴ அப்படின்னா 1. இங்கே வந்து இதை வந்து x⁴ கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இப்போ x⁴ வந்து இல்லை, ஸோ 0. இங்கே வந்து x⁴ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 1. இதுதான் வந்து நம்மளுக்கு பாலினாமியல். இது மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தா நீங்கள் இந்த பவர்ஸ் வச்சு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x⁴க்கு 1, x⁴க்கு 1, x⁴ வந்து இல்லை, ஸோ 0. x⁴ வந்து இருக்கு, ஸோ வந்து 1. அவ்வளோதான். இந்த சம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஆன்சர் தெரியல, ஆன்சர் போடல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எரர் ரெக்கவரி. இப்போ நம்ம பார்த்த 3 டைப்ஸ் வந்து என்னென்னா எரர் டிடெக்ஷன். நம்ம என்னென்ன பார்த்தோம், பிஆர்சி பார்த்தோம், எல்ஆர்சி பார்த்தோம் அண்ட் சிஆர்சி பார்த்தோம். இது வந்து என்னென்னா எரர் ரெக்கவரி. இப்போ வந்து நம்ம எரரை டிடெக்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல எரர் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அதை வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து எரரோட டிடெக்ஷன். இப்ப வந்து நம்ம ஒரு எரரை டிடெக்ட் பண்ணியாச்சு. அதை ரெக்கவர் பண்ண போறோம். அதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட், செகண்ட் வந்து என்னன்னா கோ பேக் என், அண்ட் தேர்ட் வந்து என்னன்னா ஸ்லைடிங் விண்டோ. ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மேனர், எதுவுமே கிடையாது. ஒரு சினாரியோவை நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த பிக்சர் பார்த்து. ஃபர்ஸ்ட் சென்டர் ஏ இருக்கு, சென்டர் பி இருக்கு. சென்டர் ஏ வந்து சென்டர் பிக்கு ஒரு ரெக்வெஸ்ட சென்ட் பண்ணுது. அப்ப சென்டர் பி வந்து அது ரிசீவ் ஆனோடனே ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இதுக்கு சென்ட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்தோடனையும் அடுத்த ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. அக்னாலேஜ்மெண்ட் இங்க சாரி ரெக்வெஸ்ட் இங்க ரிசீவ் ஆனோடனையும் அக்னாலேஜ்மெண்ட் மறுபடியும் சென்ட் பண்ணுது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரணும், அடுத்தது அது சென்ட் பண்ணும். இப்ப வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி சென்ட் பண்ணுது. அதுதான் வந்து என்னன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோ பேக் என். கோ பேக் என் அப்படிங்கிறது வந்து எதுவும் இல்ல. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா சென்டர் ரிசீவர் இருக்கு. ஒரு 0 டேட்டா சென்ட் பண்ணுது, 1 டேட்டா சென்ட் பண்ணுது, 2 டேட்டா சென்ட் பண்ணுது, 3 டேட்டா சென்ட் பண்ணுது, 4 டேட்டா சென்ட் பண்ணுது, 5 டேட்டா சென்ட் பண்ணுது. இப்போ 0 1 2 3க்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 0 1 3க்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு. சாரி 0 1 2க்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ 3க்கு வந்து எனக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா நான் வந்து ஆல்ரெடி 4 and 5 வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா இப்போ 4 and 5 சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட்டே இந்த இடத்துல வருது. 3யோட நான் அக்னாலேஜ்மெண்ட். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா 3 டேட்டால இருந்து மறுபடியும் சென்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 4 and 5 சென்ட் பண்ணியிருந்தாலும் 3 3 4 5ன்னு மறுபடியும் சென்ட் பண்ணும். ஏன்னா இங்க வந்து 3க்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் வந்தங்காட்டி மறுபடியும் அதுல இருந்து சென்ட் பண்ணுது. இப்ப வந்து சப்போஸ் இப்ப 4 and 5 வந்து ஆல்ரெடி எனக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிரும். அவ்வளவுதான். இதுதான் வந்து கோ பேக் என். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 0 1 2 நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன், அதுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு. 3 வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன், அப்புறம் 4 5ம் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஆனா 3க்கு வந்து எனக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு. எப்போ 4ம் 5ம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப இது என்ன பண்ணும்? 3ல இருந்து மறுபடியும் சென்ட் பண்ணுது. டேட்டா 3 டேட்டா 4 டேட்டா 5 மறுபடியும் சென்ட் பண்ணுது. இதுதான் வந்து என்னன்னா கோ பேக் என். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த விண்டோவோட சைஸ் வச்சு தான் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 to 8 டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் ஸ்லைடிங் விண்டோ ஆஃப் சைஸ் வந்து 8 frames. It should not note that both sender and receiver maintain their own sliding window. அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் அவங்களோட ஓன் ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குமாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த டேட்டாஸ் எல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த 8 டேட்டா வந்து போய் ரீச் ஆகி எனக்கு அக்னாலேஜ்மெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த டேட்டா கொடுத்துரும். இப்போ இந்த 1க்கு அப்புறம் இந்த சைடு ஒரு 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த லைன் வந்து இப்படி மூவ் ஆகுது. அப்போ திஸ் லைன் மூவ்ஸ் டு ரைட் when acknowledgement is received. இந்த லைன் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும் எப்போ எனக்கு இந்த டேட்டா வந்து போய் சேர்ந்துருச்சுன்னா அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிறப்போ. இந்த லைன் வந்து மறுபடியும் ரைட் சைடு மூவ் ஆகும் when one frame is sent. இப்போ இந்த ஃப்ரேம் போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஃப்ரேமுக்கு அது போகுது. அவ்வளவுதான். இப்போ சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ஓன் ஸ்லைடிங் விண்டோ இருக்கும். ஸ்லைடிங் விண்டோ சைஸ் வந்து அதோட விண்டோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்க இதுல பாருங்களேன். இப்போ வந்து 2 1 8 7 6 5 4 8ன்னு இந்த டேட்டா சென்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2 வந்து எனக்கு ரீச் ஆயிடுச்சு அண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா அப்ப இந்த டேட்டா வந்து போயிடும். அப்ப இந்த லைன் வந்து என்ன ஆகும்னா ரைட் சைடு இந்த சைடு மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் டேட்டாக்கு போகுது. ஓகேவா? அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து 3 types of error recovery, that is stop and wait, அதுக்கடுத்து go back and sliding window. இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். 3 டைப் ஆஃப் எரர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். தட் இஸ் டிலே, டிஸ்டோர்ஷன், அட்யூனேஷன் அண்ட் நாய்ஸ். அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் எரர் பார்த்தோம். தட் இஸ் சிங்கிள் பிட் அண்ட் பர்ஸ்ட் எரர் ஆர் மல்டி எரர் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து எரர் டிடெக்ஷன் பார்த்தோம். அதில் வந்து 3 டைப்ஸ். தட் இஸ் விஆர்சி, எல்ஆர்சி ஆர் சிஆர்சி. விஆர்சி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ parity check. அதுக்கடுத்து எரர் கரெக்ஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட், கோ பேக் என் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ. அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த டாபிக் பற்றி இன்னும் வந்து நோட்ஸ் வேணும், இல்லை இன்னும் சம்ஸ் சிஆர்சிக்கெல்லாம் வந்து இன்னும் சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா cinderbloom@gmail.com அதுக்கு மெயில் பண்ணுங்கள்.